நான் தான் நோவா. நான் வாழ்ந்த காலத்தில் நீர்மலையும் உத்தல் மாறுகிறது. கொப்பில் பார்த்தா பெயர் கொப்பினது. நான் தான் ரெபேக்காள், ஈசா மனைவி. யாக்கோப் ஏசாவின் தாயார். கடவுளின் வழி நடத்துதலை நம்பினேன். ரெபேக்காள் ஊழியக்காரனுக்கு தண்ணியை கொடுத்தது போல அவருடைய ஒட்டகத்துக்கு தண்ணியை ஊற்றினேன். நான் தேவனில் நம்பிக்கை வைத்து தைரியமாக இருப்பேன். என் மூலம் இஸ்ரவேலின் வரலாறு ஆரம்பமானது. என் பெயராக நான் எகிப்து தேசத்தில் வாழ்ந்து வந்து கானான் தேசத்தில் வாழ்ந்து வந்து ஆபிரகாம் சாராள் வீட்டில் வேலை நான் தான் ஏசா. என் தகப்பன் பெயர் ஈசாக்கு. என் தாயின் பெயர் ரெபேக்காள். என் தகப்பன் முதல் வயதான போது அவர் கண்கள் இருள் அறிந்தது. என் தகப்பனை அறிந்து என் மகன் என்னாலே அறிவேன். ஆகையால் என் வெள்ளை எடுத்து எனக்காக ருசியுள்ள பதார்த்தங்களை நீ சமைத்து கொண்டு வா. நீ ஆட்டு மண்டைக்கு போய் 2 வெள்ளாட்டு குட்டிகளை எடுத்து கொண்டு வா. நான் தான் ஆபிராம். என் தகப்பன் பெயர் தேராகி. என் மனைவி பெயர் சாராய். கர்த்தர் என்னை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சகிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். கர்த்தர் சொன்னபடியே நான் புறப்பட்டு போனேன். பஞ்சகாலையிலும் கர்த்தர் என்னோடு இருந்தார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனாயும் இருக்கிறேன். கர்த்தர் விசுவாசத்தை அவர் எனக்கு மீதியாக நின்றார். தேங்க்யூ. நான் தான் யோசேப்பு. யாக்கோபின் பிரியமான மகன். தாயார் ராகேல் 11 சகோதரர்கள் இருந்தனர். சகோதரர்கள் பொறாமை காரணமாக எகிப்து அடிமையாக
பார்வோனுக்கு அடுத்த நிலையில் பொறுப்பேற்றார். பஞ்சம் வந்தபோது தனது குடும்பத்தை எகிப்துக்கு உடன்பெயர்த்து காப்பாற்றினார். தேங்க்யூ.